Hello friends, welcome to Unbox room. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Redmi 9A ஓட unboxing and review தான் பார்க்க போறோம். சோ பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய மொபைல் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. சோ ஆல்ரெடி Poco C3 ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். சோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொபைலோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேடியன் ஷேட்டர் ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சில் வந்துட்டு ஐபிசி எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஹெச்டி டிஸ்பிளே தான் இது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவான டிஸ்பிளேவாக தான் இருக்குது. இந்த மொபைலோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா MediaTek Helio G25 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக் எண்ட் ப்ராசர் தான். ஸோ 7500 ரூபாய்க்கு வந்துட்டு அந்த ரேஞ்சில் தான் அவங்க தந்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி Realme C11 இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ராசர் வந்து G35 வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. பட் இது வந்து பேசிக் மாடல்ன்றனால கேமிங்க்கு வந்து அந்தளவுக்கு பெருசாலாம் சப்போர்ட் பண்ணலை. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10ல் தான் ரன் ஆகுது. ஸோ அதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3GB 64GB அப்புறம் 2GB 64GB வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 13 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தோம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. 13 மெகா பிக்சல் ஒருத்தாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமரா பொறுத்தளவு எந்த லேக் இல்லை. ஸோ 13 மெகா பிக்சலுக்கு ஒருத்தா தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.2 அபர்ச்சரில் இருக்குது. ஸோ செல்ஃபி வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ பேக் கேமரா கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் வந்து 5 மெகா பிக்சலுக்கு ஒருத்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 6500 7500 வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் கம்பேரிட்டிவ்லி பூர்விகாவில் வந்து கம்மியாக தராங்க இந்த மொபைல். ஸோ பூர்விகா வெப்சைட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதில் வாங்கிக்கோங்க. அதுதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஓவரால் அந்த மொபைல் பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 7500க்கு பட்ஜெட் மொபைல் செக்ஷனில் வந்துட்டு இது வந்து கேமரா வைஸ் ஓகே பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஆனால் ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா போக்கோட C3யும் ரியல்மியோட C11 பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னா ரியல்மியோட C11 வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த எந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பெட்டராக இருக்கோ ஸோ அந்த மொபைல் வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.